வணக்கம். 2025 ஆனி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்க. செவ்வாயும் கேதுவும் 10ல் இருக்கிறாரு, சனியும் ராகுவும் 4ல் இருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. குரு புதன் சூரியன் 8வதுல, சுக்கிரன் 6ல் இருந்து 7வது இடத்துக்கு வந்து போகிறாரு. இது ஜாதக கட்டங்கள். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்பவும் சுமாரான மாதம் தான். ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் தீருமான்னு பார்த்தா அவ்வளோவா தீராதுங்க. கொஞ்சம் பரவலாமல் இருக்கும். அடி வாங்கி பழக்கப்பட்டதுனால அதுவே பழகி போயிடுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ போன மாதத்தை விட இந்த மாதம் சுமார் அந்த லெவலில் தான் இருக்கும். பட் சில விஷயங்கள் உதாரணமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்கிறது, அந்த கடன் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தென்படுகிறதுங்க. குறிப்பாக நீங்கள் சந்திராஷ்டம தினங்களில் முயற்சிகள் பண்ணாதீங்க. சந்திராஷ்டம தினங்களை விட்டு மற்ற நாட்களில் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் பிரயாணங்கள் செய்யாதீங்க. இரவு நேர பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு திருமணங்கள், அந்த வரன் பார்க்குற வேண்டிய விஷயங்கள் பண்ணலாமா? விருச்சிக ராசிக்குனா தாராளமாக பண்ணலாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாராளமாக இந்த மாதம் நடக்குங்க. அடிக்கடி தலைவலி நீங்குங்க. பிளட் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆனி மாதத்தில் சட்டவிரோதமான செயல்கள் செய்யாதீங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மனச்சோர்வு இருக்கும். அவமானங்கள், கேவலப்படுறது, மனசில் குழப்பங்கள் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரிச்சுட்டு போங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைகளில் மாற்றங்கள் தென்படுகிறது. குறிப்பாக பெண்ணால் அவமானம் அப்படின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. பெண்ணாக இருந்தால் ஆணால் அவமானம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதுனால பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பரிகாரம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனி சந்நிதியாக சனி பகவான் இருந்தால் சனிக்கிழமை என்று அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இரும்பு சட்டியில், ஒரு சின்ன இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சனி பகவான் கோயில் சன்னதிக்கு சென்று அதில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த இரும்பு சட்டை நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கெடுபலங்கள் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி காக்காவுக்கு இல்லை பறவைகளுக்கு உணவு வைக்கிறது, சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு செல்வது, முடிந்தால் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை சென்று கிரிவலம் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் சமாதிகளை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கால பைரவர் இருந்தால் அவருக்கு சென்று சனிக்கிழமை அர்ச்சனை செய்வதும் உங்கள் ராசிக்கு மிகுந்த நலமே. மற்ற ராசிக்காரர்களுக்கு சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆனி மாத பலன்கள் 2025 கொடுத்துருக்கேன். அதை பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கிறேங்க.